அத்தியாயம் 2. கொடுங்கோளூர் குமரன். குமரன் படைக்கோட்டத்தில் இல்லை என்றறிந்த வலியனும் போழியனும் அருகில் கோட்டை மதிர்புறத்தில் இருந்த பூந்தோட்டம் ஒன்றில் நுழைந்தனர். பேசிக்கொண்டே அந்த பூந்தோட்டத்தில் சுற்றி சுற்றி வந்த அவர்கள் மிக அழகாக கட்டப்பட்டிருந்த ஒரு செங்குன்றின் அருகே வந்ததும் அங்கே வியப்புக்குரிய காட்சி ஒன்றை கண்டார்கள். அவர்கள் எந்த கொடுங்கோளூர் குமரனை தேடி வந்தார்களோ அந்த குமரனே அங்கு பேரழகியான இளம்பெண் ஒருத்தியோடு அமர்ந்து கொஞ்சி குலாவிக் கொண்டிருந்தான். வலியனும் போழியனும் அருகிலிருந்த புதரொன்றில் மறைந்து நின்று கவனிக்கலானார்கள். நாடு முழுவதும் கொள்ளைக்காரர்களை பற்றிய பயம் சூழ்ந்திருக்கும் இந்த வேளையில் கொடுங்கோளூர் படைக்கோட்ட தலைவர் எத்தகைய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார் பார்த்தாயா? விவரம் தெரியாமல் பேசுகிறாயே போழியா? உலகில் ஏற்படும் காதல் நிகழ்ச்சிகளை பெரும்பாலும் இத்தகைய சந்தர்ப்பங்களில்தான் தோன்றுவதாக சொல்கிறார்கள். அப்படியானால் கொடுங்கோளூர் படைக்கோட்ட பாதுகாப்பை விட இந்த காரியத்தை நம் குமரன் நம்பி செம்மையாக செய்ய முடியும் என்று சொல். கோட்டை விடுகிறவர்கள், அதாவது ஒரு பெண்ணிடம் தங்கள் சொந்த மனத்தையே கோட்டை விடுகிறவர்கள் எங்காவது கோட்டையை பாதுகாக்க முடியுமா? பொறு, அவர்கள் இருவரும் ஏதோ பேசிக்கொள்கிறார்கள், கேட்போம். காதலர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை ஒட்டு கேட்பது பாவம். பாவமோ புண்ணியமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பேச்சை ஒட்டு கேட்டால் தான் நம் அமைச்சர் பெருமானிடம் திரும்பி சென்று ஏதாவது விவரங்களை கூற முடியும். இதையெல்லாம் அமைச்சர் பெருமானிடம் கூறினால் அவருக்கு கொடுங்கோளூர் குமரன் மேல் இருக்கிற சிறிதளவு நம்பிக்கையும் கூட போய்விடும். பாவம். விளைவுகளை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அமைச்சர் பெருமானிடம் அந்தரங்க ஒற்றர்கள் என்ற முறையிலே எது நம் கடமையோ அதை நாம் செய்ய வேண்டும். அவர்கள் பேசிக்கொள்வதிலிருந்து கொடுங்கோளூரிலேயே பெரிய ரத்தின வணிகர் ஒருவருடைய மகள் அவள் என்று தெரிகிறது. ஒற்று கேட்டால் இன்னும் பல உண்மைகளை தெரிய வரலாம். பொறுத்திருந்து கேட்போம். குமரன் நம்பியும் அவன் காதலியும் இங்கிருந்து புறப்பட்டு சென்ற பின் நாமும் வேறு வழியாக இங்கிருந்து வெளியேறி அப்போதுதான் புதிதாக வருகிறவர்கள் போல் கோட்டையில் போய் குமரன் நம்பியை சந்திப்போம் என்று அவர்கள் இருவரும் தீர்மானம் செய்து கொண்டார்கள். இப்படியெல்லாம் இவர்கள் நின்று கவனிப்பதை அறியாத குமரன் நம்பி தன் காதலியிடம் உருகி உருகி பேசிக் கொண்டிருந்தான். பெண்ணே, இன்று எத்தகைய சூழலில் நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் தெரியுமா? மகோதை கரை முழுவதும் கடற்கொள்ளையர்களை பற்றிய அச்சம் பரவியிருக்கிறது. பேரரசரோ பெரும்படை தலைவரோ தலைநகரில் இல்லை. கொள்ளைக்காரர்கள் பயத்தை தவிர்க்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யுமாறு அமைச்சர் ஆளும்பில்வேலிடமிருந்து எந்த வினாடியில் எனக்கு தகவல் வரும் என்று சொல்ல முடியாது. எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் உங்களை ஒரு நாள் ஒருவேளையாவது சந்திக்காவிட்டால் என்னால் உயிர் வாழ முடியாது. வீரர்களை காதலிப்பவர்கள் இவ்வளவு கோழையாக இருக்கக்கூடாது பெண்ணே. கோழைத்தனமும் மனம் நிகழ்ந்து பெருகும் உண்மை அன்பும் எந்த இடத்தில் எந்த அளவுகோலால் வேறுபடுகின்றன என்பதை இன்னும் நீங்கள் உணரவில்லை என்று தெரிகிறது. தெரியாமல் என்ன, நன்றாக தெரிகிறது. ஆனாலும் அமைச்சருடைய கட்டளையோ என் பதவிக்கான கடமைகளையோ நான் புறக்கணிக்க முடியாதவனாயிருக்கிறேன். எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் என் கைகள் விரைந்து பாதுகாக்க வேண்டிய அழகு செல்வம் நீதான் என்பதை நான் உணர்கிறேன். ஆயினும் நடுநடுவே என்னுடைய பதவி கடமைகள் என்னால் பாதுகாக்கப்பட வேண்டிய மகோதை கரை முழுமையும் எனக்கு நினைவுபடுத்துகின்றன. அதனால் என்ன, உங்கள் பிரியத்திற்குரியவள் என்ற முறையில் தனிப்பட்ட பாதுகாப்பை அடையாவிட்டாலும் உங்களுடைய பாதுகாப்பு எல்லைக்குட்பட்ட மகோதை கரையில் இருப்பவள் என்ற முறையிலாவது எனக்கு அது கிடைக்கும் அல்லவா என்று கூறி சிரித்தாள். அந்த சிரிப்பு எத்தகைய ஆண்மையும் பிடிவாதம் உள்ளவனையும் மயக்கவிட முடிந்ததாக இருந்தது. உனக்கு அமுதவல்லி என்று பெயர் சூட்டியவர்களை மறுமுறையும் பாராட்ட வேண்டும் பெண்ணே. அமுதத்தின் அரிய தன்மை உன் புன்னகையிலும் நிறைந்திருக்கிறது. அமுதம் தேவர்களை சாவென்று நித்திய இளமையோடு வாழ வைக்கிறது என்கிறார்கள். உன் புன்னகையோ என்னை போன்ற மனிதனை நித்திய இளமையோடு வாழ வைத்திடும் போலிருக்கிறதே. திடீரென்று என்னை அளவுக்கு அதிகமாக போலத் தொடங்கிவிட்டீர்களே. ஒரு பெண்ணை ஒரு ஆண்மகன் எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம் என்று இலக்கியத்திலே இடமளித்து நலம் பாராட்டல் என்று பெயரும் சூட்டியிருக்கிறார்கள். பார்த்தீர்களா? அதில் கூட ஆண்களுக்குத்தான் அதிக உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களைத்தான் கவனிப்பார் இல்லை. ஏன் இல்லை? அதற்குத்தான் ஆண்கள் இருக்கிறார்களே. நாங்கள் புகழ்வதற்காகவும் நலம் பாராட்டுவதற்காகவும் தானே நீங்கள் எல்லாம் அழகாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று கொடுங்கோளூர் குமரன் நம்பி கூறும்போது அமுதவல்லியின் முகத்தில் நாணம் விளையாடியது. சிறிது நேர உல்லாச உரையாடலுக்கு பின் அவர்கள் பிரிய வேண்டிய வேலை வந்தது. நாளைக்கு இதே வேளையில் இங்கு வர மறந்து விடாதே. ஊரெல்லாம் மாந்தைக்கண்ணன் பயமாயிருக்கிறது என்று பேசாமல் இருந்து என்னை ஏமாற்றி விடாதே. உன் தந்தையார் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருப்பார். எங்கே ரத்தினங்களை எல்லாம் மாந்தைக்கண்ணன் வாரிக்கண்டு போய் விடுவானோ என்று அவருக்குள் குடல் நடுங்கும். உன் தந்தை தன்னிடமுள்ள எல்லா ரத்தினத்தை பற்றியும் கவலைப்படட்டும். ஆனால் ஒரே ஒரு ரத்தினத்தை பற்றி மட்டும் அவர் கவலைப்படுவதை விட்டுவிடலாம். எந்த ரத்தினத்தை பற்றி சொல்கிறீர்கள்? புரியவில்லையா? இதோ என் எதிரே நின்று பேசிக்கொண்டிருக்கும் இந்த அழகு ரத்தினத்தை பற்றி தான் சொல்கிறேன் என்று அவள் பூங்கரத்தை பற்றினான் குமரன். பின்பு மெல்லிய குரலில் அவள் செவியருகே நெருங்கி கூறலானான். என்னை பொறுத்தவரை அவர் பெற்றிருக்கும் ரத்தினங்களில் உயர்ந்ததும் விலை மதிப்பற்றதும் இதுதான். அதிகம் புகழ வேண்டாம்.
நான் நாளைக்கு அவசியம் வருகிறேன் என்று நாணமும் மென்மையும் இழைந்த நளின குரலில் கூறியபடி அவனிடமிருந்து தன் கரங்களை விடுவித்துக் கொண்டாள் அமுதவல்லி. அவள் செல்லும் வழியை திரும்பி திரும்பி பார்த்தவனாக படைக்கோட்டத்து பாதையில் நடந்தான் குமரன். அவனுடைய நெடிதுயர்ந்த தோற்றத்திற்கும் நிலைமை மிடுக்கிற்கும் நிறைந்த அந்த வீர கம்பீர நடைக்கும் பொருத்தமாக இருந்தது. சிங்க ஏறு பார்ப்பது போல் அந்த எடுப்பான பார்வையை அவனுக்கு பெருமிதம் அளித்தது. அவன் படைக்கோட்டத்திற்கு நுழையும் போதே வஞ்சிமா நகரிலிருந்து அமைச்சரின் தூதர்கள் வந்திருக்கும் செய்தியை காவலர்கள் அறிவித்து விட்டார்கள். அந்த தூதர்கள் எங்கே சென்றிருக்கிறார்கள் என்று உடனே அறிய துடித்தான். சிறிது நேரத்தில் மறுபடியும் தங்களை வந்து காண்பதாக கூறி சென்றார்கள் என்றான் கோட்டை வாயிற்காவலன். தூதுவர்கள் வந்த நேரத்தில் தான் படைக்கோட்டத்தில் இல்லாமற் போய்விட்டோமே என்ற கழிவிறக்கமும் அவர்கள் வரவை மீண்டும் எதிர்பார்க்கும் ஆவலுமாக காத்திருந்தான். வலியனும் போழியனும் சிறிது நேரத்திலே வந்து சேர்ந்தார்கள். அவர்களை முகமன் கூறி வரவேற்றான் குமரன். அமைச்சர் பெருமான் தங்களை கையோடு தலைநகருக்கு அழைத்து வர சொல்லியிருக்கிறார்கள் என்று தூதுவர்கள் இருவரும் ஏக காலத்தில் கூறிய பொழுது குமரனுக்கு ஒன்றுமே ஓடவில்லை. அந்த அகாலத்தில் அவர்களோடு தலைநகருக்கு புறப்பட்டால் அமுதவல்லிக்கு தகவல் தெரியாது போய்விடுமே என்று கவலைப்பட்டான் அவன். மறுநாள் தான் கொடுங்கோளூருக்கு எப்போது திரும்ப முடியும் என்று தெரியாததனால் அனாவசியமாக அவள் பூந்தோட்டத்திற்கு தேடி வந்து அலைவாளே, தான் தலைநகருக்கு பயணமாவதை எப்படி அவளுக்கு அறிவிப்பது என்று வருந்தினான். நீங்கள் இருவரும் விரைந்து சென்று என் வரவை அமைச்சர் பெருமானுக்கு உரைப்பதற்குள் நான் பின்தொடர்ந்து வந்து விடுகிறேன் என்றான் குமரன். அதை கேட்டு வலியனும் போழியனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து பொருள் புதைந்த புன்னகை புரிந்தனர். அப்படியே செய்வதாகவும் கூறிவிட்டு புறப்பட்டனர். ஆனால் அவர்கள் கொடுங்கோளூர் நகர எல்லையை கூட கடந்திருக்க மாட்டார்கள். அதற்குள் பயங்கர செய்தியொன்று கடற்கரை பக்கமிருந்து படைக்கோட்டத்துக்கு வந்துவிட்டது.